Honor 9 lite மொபைலுக்கு வந்து டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறது எப்படி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேக் டோரை நம்ம ஹீட் பண்ணி எடுத்தோம்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்ட்ரிப்பு தான் ரெண்டையும் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதை ரிமூவ் பண்ணணும். இந்த மாதிரி கை வச்சு விடக்கூடாது. ட்விஸ்டரை வச்சு இந்த ரெண்டு பக்கம் நீட்டிடல அதை வச்சு அந்த இடத்துல வச்சு நம்ம ரிமூவ் பண்ணோம்னா ஈஸியாக வந்துடும். வீடியோவில் காமிக்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு நம்ம முதல் எடுத்தோன்னா பேட்டரி தான் ரிமூவ் பண்ணணும். இதில் ஃபிங்கர் பிரிண்ட் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பேட்ரி ஸ்ட்ரிப்பு போர்டில் எங்கே கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணி அதை ரிமூவ் பண்ணணும். இந்த மாடலில் வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரிப்பு கனெக்ட் ஆகிற இடத்துலையும் ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. அதை நான் இப்போ ரிமூவ் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து சப் போர்டோட ஸ்ட்ரிப்பும் பேட்டரி ஸ்ட்ரிப்பும் இருக்குது. ஃபஸ்ட்டு பேட்டரி ஸ்ட்ரிப்பை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற ஒர்க்லாம் பண்ணணும். இப்போ நான் ரிமூவ் பண்ணுறது வந்து டிஸ்பிளே வந்து மெயின் போர்டில் கனெக்ட் ஆகிற இடம், அதுக்கும் ஒரு கவர் இருக்குது. நம்ம டிஸ்பிளேவை வாங்கின நியூ டிஸ்பிளேவை உடனே செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்த ரிமூவ் பண்ணி இங்கே வச்சே நம்ம வந்து பார்த்துக்கலாம். டேமேஜ் ஆன டிஸ்பிளேவோட ஸ்ட்ரிப்பை எடுத்துகிட்டு நியூ டிஸ்பிளேவை இந்த இடத்துல மாதிரி செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நெட்வொர்க் கேபிளில் டிஸ்கனெக்ட் பண்ணிடுவோம். ஃபிங்கர் பிரிண்ட்டோட ஸ்ட்ரிப்பு வெளியில் நீட்டிகிட்டு இருக்குது. அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு மேலே இருக்க பிளாஸ்டிக் கூட ரிமூவ் பண்ணுவோம். பிளாஸ்டிக் ரிமூவ் பண்ணுவோம். அந்த ஸ்ட்ரிப் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடுச்சு. இந்த போர்டில் வந்து இயர் ஸ்பீக்கரை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வழி அது வழியாக தான் கனெக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து சப்போர்டை ரிமூவ் பண்ணுவோம். ஏன் இதை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்பிளேவோட ஸ்ட்ரிப்பு இந்த வழியில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. நிறைய மொபைலில் வந்து அந்த மாதிரி வரும். இந்த இடத்துல வந்து சப்போர்டு மெயின் போர்டுக்கும் சப்போர்டுக்கும் இடையில கனெக்ட் ஆகிற ஸ்ட்ரிப்பு கனெக்ட் ஆகிருக்கு. மெயின் போர்டுக்கும் சப்போர்டுக்கும் இடையில இருக்கிற கனெக்ஷன் அதுக்குரிய ஸ்ட்ரிப்பு. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் இருக்கிறத ரிமூவ் பண்ணிட்டோம். சப்போர்ட் இருக்குது. இந்த வழியில் டிஸ்பிளேக்குரிய ஸ்ட்ரிப் வந்து போகலை. ஸோ நம்ம பேட்டரி ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் டிஸ்பிளேக்குரிய ஸ்ட்ரிப்பை வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியும். பேட்டரி ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம். ஹீட் பண்ணி ரிமூவ் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி இதுக்குரிய தின்னர் இந்த மாதிரி ஆல்கஹால் கண்டென்ட் மிக்ஸான கண்டென்ட் இருக்கும். தின்னர் யூஸ் பண்ணி எடுத்து அந்த மாதிரி சேஃப்டியாக எடுத்துடலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்குரிய ஸ்ட்ரிப்பு போகுது. சப்போர்ட் வெளியில் வரல, பேட்டரிக்கு அடியில் வழியாக தான் போகுது. டிஸ்பிளேவும் அதே மாதிரி ஐபி சொல்யூஷன் தின்னர் இந்த மாதிரி யூஸ் பண்ணி எடுத்துங்க. என்னோடய நிறைய வீடியோவில் அந்த எப்படி எடுக்கிறதுங்க காமிச்சிருக்கேன். பட் இந்த வீடியோவில் காமிக்கலை. இந்த வீடியோ ஒரு 5 மினிட்ஸ் அந்த டயத்தில் முடிக்கலாங்கிற ஒரு பிளானில் கொஞ்சம் குயிக்காக பண்ணியிருப்பேன். சப்போஸ் நல்லா உடஞ்ச டிஸ்பிளே அப்படின்னா நீங்கள் வந்து சேஃப்டி எடுக்கணும்னு அவசியம் இல்லை, உடச்சி கூட எடுத்துடலாம். பட் கையில் க்ளவுஸ் மாட்டிக்கோங்க. கிளாஸஸ் வந்து கையில் விட்டுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்பிளேயில் இயர் ஸ்பீக்கருக்கு மேலே இருக்க ஒரு கவர் இருக்கும். அதை வந்து ஓல்டு டிஸ்பிளேலேருந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா புது டிஸ்பிளேயில் வந்து அந்த இந்த 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 ஒரு கவர் இருக்காது. அதை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய டஸ்ட் இருக்கும்.
நம்ம வேர்வையும் டஸ்ட்டும் சேர்ந்து அந்த இடத்துல ஒரு மாதிரியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நியூ டிஸ்பிளே தான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறது நான் நிறைய வீடியோவில் பண்ணியிருக்கேன். ஆன் பண்ணி காமிக்கிறேன். கம்மு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்க கம் வந்து நல்லா பிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ரப்பர் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு 1 hour இருந்தால் போதும். அதுக்கப்புறம் அதுவே செட் ஆகிடும். நீங்கள் இது கம்மு இதெல்லாம் செட் பண்ணுறதுக்கு முன்னாடியே டிஸ்பிளே நல்லா கண்டிஷனாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் 1 hourக்கு அப்புறம் எடுத்தாச்சு. நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. பிரைட்னஸை கூட்டி குறைச்சி பாருங்கள். எல்லா இடத்தையும் யூஸ் பண்ணி பாருங்கள். பேக் சைட்லேயும் கம் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டிக்கர் இருந்தால் யூஸ் பண்ணிங்க, அது பெட்டராக இருக்கும். வேறு இந்த மாடல் ஸ்லிம்மான மாடல். டிஸ்பிளே வந்து வெளியில் வாங்குற டிஸ்பிளே வந்து மேக்ஸிமம் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகாது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஃப்ரேம் க்ளீன் பண்ணி போட்டு செக் பண்ணி பார்த்து மாட்டணும். அவ்வளோதான். தேங்க்யூ.